கொஞ்சம் பாரு. தாவேகா சட்டமன்ற உறுப்பினரிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. முதலமைச்சர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கூறி ஆளுநர் அர்லேகரிடம் திமுக சார்பில் புகார் கடிதம். நம்ம கிட்டே போடுறேன். முதலமைச்சர் விஜய் அவரோட ஆட்சியை கவுக்கிறதுக்கு திமுக 15 தாவேகா எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. 35 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சோ இதெல்லாம் பண்ணும்போது தாவேகா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்றதுல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. தாவேகா அதிமுக எம்எல்ஏக்கள் மேல குறியா இருக்குது. அதே மாதிரி திமுக தாவேகா எம்எல்ஏக்கள் மேல குறியா இருக்குது. சோ தமிழ்நாடு அரசியல் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா பல பேரை வந்து தாவேகா அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு போலீஸ் வலை வீசி இருக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு போலீசார் வலை என தகவலானது. இது கூடவே தாவேகா தலைமையிலான கூட்டணின்னு ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்குல. சோ அந்த கூட்டணிக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கான பேரை முதலமைச்சர் எப்பயோ வச்சிட்டாரு. அதுக்கு பேர் வந்து கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். என்னங்க சிவாஜி இப்படி ஆயி போச்சு? அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது கூடவே டிவிக்கு அமைச்சர் சிடிஆர் நிர்மல் குமார் சொல்லியிருக்காரு, முக ஸ்டாலின் வந்து அரசியல் இருந்து ஒதுங்கணும். சோ இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்யறதுக்கு அவங்க வந்து ஒதுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் இதுக்கு மேல நீங்க அரசியல் ஒதுங்கிருங்க. சோ அதே சமயத்துல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அதிமுகல ஊழல் கேஸ் இருக்கவங்களை தூக்கி உள்ள சேர்த்துக்கிறீங்களே, அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அமைச்சர் வந்து மழுப்புறாரு. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ அவர்கள் வர்றதுனால அவங்க மேல வழக்குகள் எதுவும் நிறுத்தப்படுமா தெரியல. இது கூடவே ரொம்ப முக்கியமான விஷயம், தாவேகா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு விஷயத்தை உருப்படியா பண்ணிட்டு இருக்கு. அதாவது திமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பண்ண ஊழல்லாம் இருக்குல்ல, சோ எல்லாத்தையும் ஒன்னொன்னா கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே உருப்படியான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியில அரசு ஒப்பந்தங்கள்ல ஊழல் நடைபெற்றிருப்பதாக தற்போது அமைச்சர் ஆதவர்ஜனா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பான சூழலை நோக்கி போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தாவேகா எப்படியாவது ஒரு 15 தொகுதியை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்களை உருவறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ அப்படியே விஷயம். சோ இப்போ திமுக என்ன பண்ணிருக்காங்க, தாவேகா எம்எல்ஏக்களை உருவறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற நியூஸஸ் வந்திருக்கு. தாவேகா எம்எல்ஏக்கள் 15 பேரை தூக்க முயற்சியா? சோ இப்போ வரைக்கும் 9 பேர் கிட்ட கைது பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அரசியல் சூழல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல திமுக ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதிருக்கு. சோ இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபடுறாரு அப்படின்ற மாதிரி கடிதம் எழுதிருக்கு. இப்போ ஆளுநர் வந்து போய் அமித்ஷாவை மீட் பண்ணிருக்காரு. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆளுநர் அர்லேகர் சந்திக்கிறார். சோ என்னமோ நடக்க போகுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இங்க திமுக பண்றது ரொம்ப கேவலமான விஷயமானு கேட்டீங்கன்னா எஸ் கேவலமான விஷயம் தான். ஒரு ஆட்சியை கவுக்கிறதுக்கு திமுக ட்ரை பண்றாங்க அப்படின்ற நியூஸ் தான் பார்க்க முடியுது. அது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் ஓர வைங்களேன். ஆனா திமுக பண்ணக்கூடிய கட்சி தான். ஏன்னா இப்ப தாவேகா ஆட்சியை கவுக்கிறதுக்கு இந்த மாதிரி 35 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பேரம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நாங்க உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம் சொல்லி தொடர்பு கொண்டு. சோ இது ஒரு பெரிய அமௌண்டான்னு கேட்டீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட் தான் வச்சுக்கோங்களேன். சோ வாங்கிக்கிட்டு பல பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் யாரும் போல. ஆனா இது சம்பந்தமா கேஸ் கொடுத்து இப்போ 9 பேர் கிட்ட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இப்ப தாவேகா வந்து என்ன சொல்றாங்க, திமுக பண்றது ரொம்ப கேவலமான செயல்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேத்துல இருந்து ஒரே புலம்பல் வச்சுக்கோங்களேன். ஆனா கடந்த ஒரு மாசமா தாவேகா இதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்னடா உங்க நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்னன்னா திமுக பண்ணும்போது தான் அது கேவலமான செயல், இதெல்லாம் ஒரு அரசியலா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. டிவி கட்சிக்காரங்களும் கேள்வி கேட்கறாங்க, விஜய் ரசிகர்களும் கேள்வி கேட்கறாங்க. அப்ப விஜய் அவர்கள் கடந்த ஒரு மாசமா அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதிமுக இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏவா பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகால ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் உத்தம புத்திரர்கள், அப்படியே விஜய் அவரோட ரசிகர்ல, அதனால வந்து இந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. எல்லாருமே கோடி கணக்கில் செலவு பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க. சோ ஜெயிச்சவங்க இங்க வந்து சேர்றதுக்கு ஒரே காரணம், அங்க இருந்தா ஒண்ணும் கிடைக்காது. ஏன்னா இப்ப ஆட்சி இல்ல. ஆனா இங்க வந்து ஆட்சியும் இருக்கு, அதிகாரமும் கிடைக்கும். பிளஸ் வந்து அவங்க மேல இருக்க ஊழல் கேசுகளும் பாத்தீங்கன்னா கிளற மாட்டாங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்கள் இருக்கிறதுனால தான் அங்க ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு மாசமா தாவேகா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பலாம் இது தப்பா தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க எம்எல்ஏவை தூக்க பாக்குறாங்க, எங்க எம்எல்ஏவை கடத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகிய சி விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் நாளை இணைவதாக அறிவித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் எம்ஆர் விஜயபாஸ்கர். சி விஜயபாஸ்கருடன் எம்ஆர் விஜயபாஸ்கரும் நாளை தாவேகாவில் இணைகிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேகா பண்ணா அது சரி, எதுவா இருந்தாலும் சரி. அதே திமுக பண்ணா தப்பா? இங்க 2 பேர் பண்றதும் தப்பு தான். நான் அதனால தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த டிஃபரெண்ட்டும் இல்ல. அங்க இருந்தவங்க தான்டா பாதி பேர் இங்க இருக்கானுங்க, அதிமுகல இருந்தவனுங்க தான்டா இங்க இருக்கானுங்க. அதிமுக திமுக ரெண்டும் கம்பைன் ஆன ஒரு கட்சி தான் தாவேகா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு?
சோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து விஜய் அவர்களை வந்து தூய சக்தின்னு பாக்குறாங்க. ஆனா அவர் பண்றதெல்லாம் அப்படி இல்ல. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறது திமுக பண்றதுல இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஆமா, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக ட்ரை பண்ணா அது ரொம்பவே தப்பான விஷயம். அது யாருமே பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க மக்களால பாத்தீங்கன்னா அதிகமான சீட்டை வந்து பிடிச்சிட்டாங்க. சோ அவங்க 5 வருஷம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எதிர்க்கட்சி நினைக்கணும். ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி நடுவுல உள்ள பூந்து ஆட்டையை கலைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்குன்னு முதலமைச்சர் விஜய் பண்றது வந்து சரியான விஷயமா ஆயிடாது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அவர் எம்எல்ஏக்களை வந்து அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. திமுக விலைக்கு வாங்க தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இங்க தாவேகா சைடுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் 35 கோடிக்கு வந்து பேரம் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்ப அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நீங்க எவ்வளவு பேரம் பேசுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அங்க வந்து அவர் என்ன பதில் சொல்றாருன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சியை பார்த்து நாங்க ஆட்சி அமைக்கிற லட்சணத்தை பார்த்து எங்க கிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர்களா வந்து ரிசைன் பண்றாங்க. அவர்களையும் நாங்கள் வந்து யாரையும் வந்து நீங்க ரிசைன் பண்ணி யாரையும் நாங்க கேட்டது அவங்களா ரிசைன் பண்றாங்க. வேற வழி இல்லாம ரிசைன் பண்றாங்க. ஜோக்கே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு குமார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நேத்து ஈவினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே நியூஸ் என்னன்னா திமுக வந்து தாவேகா எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு விலைக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. பல பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, செந்தில் பாலாஜியை தேடுறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து ஒரு நியூஸா போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நியூஸா போயிட்டு இருக்குல்ல, இன்னொன்னு ஏன் நியூஸா வரல? அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் தலைமையில வந்து சேர்றாங்கல்ல கட்சியில. சோ அது வந்து ஏன் நியூஸா மாறல? கிட்டத்தட்ட 10,000 பேர் கிட்ட பாத்தீங்கன்னா பஸ்ல கொண்டு வந்து இறக்கிருக்காங்க இங்க வந்து கட்சியில சேர்க்கிறதுக்கு. சோ அப்படினும் போது ஒரு கட்சி கூண்டோட பாத்தீங்கன்னா எத்தனை வந்து இணைச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படினும் போது இதுவும் நியூஸ் ஆகணும்ல. அதாவது அவங்க வாங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்றது ஒரு நியூஸ் ஆகுதுன்னா இங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு வந்து சேர்ந்துட்டாங்க. இதுதானே பெரிய நியூஸ் ஆகணும். இது ஏன் பெரிய நியூஸ் ஆக மாட்டுது? சோ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. திமுக உண்மையா கூட பண்ணிருக்கட்டும். ஆனா இப்போ இதை கிளப்பி விடுறது காரணம் என்னன்னா இப்போ முதலமைச்சர் விஜய் மேல போக்கஸ் போவாது. அதாவது மீடியா அட்டென்ஷன் வந்து அவர் மேல போவாது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக இந்த மாதிரி வாங்க ட்ரை பண்ணிச்சு இந்த நியூஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, இந்த நியூஸை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்றதான் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கு. சோ ஓவராலா நம்ம கொஞ்சம் வெளியில இருந்து யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட் தாங்க வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க 2 பேர் பண்றது கிட்டத்தட்ட ஒண்ணு தானே. அவங்க வந்து அதிமுக இருந்து வாங்குறாங்க, நீங்க தாவே கலந்து வாங்குறீங்க அப்படின்னும் போது ரெண்டுமே ஒண்ணு தானே. இங்க வந்து இவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ப்ரூஃப் இல்லாததுனால அப்ப சரியாயிடுமா அது அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. சோ 2 பேர் பண்றது இங்க தப்பு தான். 2 பேர் பண்றது ரொம்ப கேவலமான விஷயம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சப்போர்ட்டர்ஸ்லாம் இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா திமுக எவ்வளவு கேவலமான கட்சியில அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எஸ், திமுக கேவலமான கட்சி தான், பல வருஷமா சொல்லிட்டு தானே இருக்கோம். ஆனா அந்த கேவலமான கட்சி பண்ற வேலையை தான் பாத்தீங்கன்னா தாவேகாவும் பண்ணுது. இதை அக்செப்ட் பண்ணுங்கடா, அதை அக்செப்ட் பண்ண மாட்டானுங்க. ஆனா திமுக மட்டும் ரொம்ப கேவலமான வேலையை பாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எழவி அது என்னடா உங்க சட்டம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. சீரியஸ்லி 2 கட்சியும் பண்றது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம், ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். திமுக பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அதுல ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல பார்க்க முடியுது. தாவேகா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. சோ இங்க என்ன மேட்டர்னா மக்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும். தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்கல்ல, சோ அவங்கள ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயலை வந்து செய்யறாங்க. சோ அப்படின்னும் போது பதவிக்காகவும் இல்ல பணத்துக்காகவும் ஏதோ ஒரு ஆசைக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. சோ அவங்கள தயவு செஞ்சு மக்கள் வந்து திருப்பி ஜெயிக்க வச்சிராதீங்க. அந்த மாதிரி பதவியை ராஜினாமா பண்ணவங்கள தயவு செஞ்சு ஜெயிக்க வச்சிராதீங்க. ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு எம்எல்ஏ நினைச்சா யார்கிட்ட வேணா காசு வாங்கிட்டு எப்ப வேணா ராஜினாமா பண்ணலாம்னா அவன்லாம் நல்லது பண்ணுவானா? மக்களுக்கு அவன்லாம் நல்லது பண்ணுவானா? நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவனால மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குமா? மக்கள் அவ்வளோ பேர் நம்பிக்கையை வாங்கி நீ ஓட்டு வாங்கியிருக்க, எப்படியோ வாங்கிட்டப்பா ஓட்டு. ஸோ அவங்களுக்கு விரோதம் பண்ணிட்டு போற மாதிரி தானே அது. நில அபகரிப்பு வழக்குகள் இருக்கு, அதே மாதிரி லஞ்சம் வாங்கின வழக்குகள் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் முன்னாள் அமைச்சர்கள் மேல இருக்கு. அவங்களாம் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து சேர்றாங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. அதாவது அவங்க மேல இருக்க கேஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தானே. ஆளுங்கட்சி கூட போயிட்டா முதலமைச்சர் விட்டுருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தானே. ஸோ இது அப்பட்டமா தெரியுது. ஸோ இதெல்லாம் ஒரு மாற்றமா நீங்க நினைச்சீங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்கேஸ் இடைத்தேர்தலில் தோத்து அவரோட ஆட்சியே முடிஞ்சா கூட திருப்பி எலெக்ஷன் 6 மாசம் கழிச்சு வரும்ல, அவங்க மக்கள் மேல நம்பிக்கை இருக்குல்ல, மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருந்தா நல்லது பண்ணா 6 மாசம் கழிச்சு உங்களை தானே சார் தேர்ந்தெடுக்க போறாங்க. அவ்வளோ நல்லது பண்ணுவீங்கன்னா மக்களை நம்புங்க. நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னா உண்மையில மக்களை நம்புங்க, மக்களை நம்பி நில்லுங்க. இன்கேஸ் உங்க ஆட்சியே கலைஞ்சாலும் திருப்பி நீங்க தானே வர போறீங்க. ஆனா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்ல, அப்ப நீங்க நல்லது பண்ண போறது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. நல்லது பண்ணா நீங்க வருவீங்க, நல்லது பண்ணலனா தான் நீங்க வர மாட்டீங்க. எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறீங்கன்னா அப்ப நீங்க நல்லது பண்ண போறது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி தானே வருது. இது நியாயமான கேள்வி தானே.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்ட நீங்களே கேட்டுவோங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி ஒண்ணு இருக்குங்க. இந்த கூட்டணியை அப்படியே கட் பண்ணி 2021ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், திமுக தலைமையிலான கூட்டணி இருக்கும். திமுகவை தவிர மிச்ச எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா இப்ப தாவேகா கூட போயிடுச்சு. இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஷன்ல இருக்காங்களா. இந்த கூட்டணிக்கான பேரை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முதலமைச்சர் விஜய் எப்பயோ யோசிச்சிட்டாரு. கல்லாப்பெட்டி கூட்டணி கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்ற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருந்தாரு. அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த கொள்ளையடிச்சிருக்கிற வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிற கண்ணாடி சார் அது. இப்போ அந்த கல்லாப்பேட்டை கூட்டணி தான் முதலமைச்சர் தலைமையில் வந்து சேர்ந்திருக்கு. நேற்று அவங்களுக்கான மீட்டிங்லாம் நடந்திருக்கு. ஸோ அதில் முதலமைச்சர் விஜய் பேசியிருக்காரு. 2 மாசத்துல ஆட்சி கழிஞ்சிடும், 3 மாசத்துல ஆட்சி கழிஞ்சிடும் சொன்னாங்க. அதெல்லாம் விட மாட்டேன், இந்த ஆட்சி 5 வருஷம் இருக்கும், கான்பிடண்டா இருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. 2 மாதங்களில் ஆட்சி கலைந்துவிடும், 6 மாதத்தில் கலைந்துவிடும் என சொல்வதை வைத்து கவலைப்படாதீர்கள் என்று முதலமைச்சர் சென்னை அருகே நடைபெற்ற நீங்க முதல்ல கான்பிடண்டா இருங்க சார். கூட்டணி கட்சிகளை இப்ப கூட்டணி வந்தாங்கல்ல, அவங்கள நம்பாம தானே இடைத்தேர்தலில் வந்து நம்ம அதிகமான சீட்டை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க. ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல கான்பிடென்ட் இல்ல. 5 வருஷம் நம்ம நிக்க முடியும், இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி நிக்க முடியும் அப்படின்ற கான்பிடென்ட் இல்ல. ஆனா அங்க போய் கூட்டணி கட்சிகள்கிட்ட போய் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்டா இருங்க, 5 வருஷம் நம்ம ஆட்சி நிக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. என்ன சார் நீங்க இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு அப்படின்ற மாதிரி தான் உருட்டிட்டு இருக்கீங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. எனிவேஸ், இது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவரோட நிலைப்பாடு. பட் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் எப்படிப்பட்ட கட்சிகள்னு பாத்தீங்கன்னா சந்தர்ப்பவாத கூட்டணி கட்சிகள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இவங்க எல்லாம் திமுக கூட இவ்வளவு நாள் எதுக்கு இருந்தாங்க? கொள்கைக்காக நின்னாங்களா, இல்ல மக்களுக்கு நல்லது பண்ணணும் நின்னாங்களா? அப்படி மக்களுக்கு உண்மையிலே நல்லது பண்ணணும்னா திமுக கூட இவங்க எல்லாம் சேர்ந்திருப்பாங்களா? திமுக கூட சேர்ந்தா நல்லது பண்ண முடியுமா? சோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சோ திமுக கூட இவ்வளவு நாள் இந்த கூட்டணி கட்சிகள் நின்னதுனாலே அவங்களோட சுயலாபத்துக்காக தான் நின்றுருக்கு. சோ அப்படிப்பட்ட கட்சிகள் இன்னைக்கு விஜய் கிட்ட வந்து சேர்ந்திருக்குன்னா, விஜய் அவர்கள் கூட்டணியில வந்து சேர்ந்திருக்குன்னா இவங்க இங்க மட்டும் வந்து நல்லது பண்ணுவாங்கன்னு எப்படி மக்கள் நம்புறாங்க? எனக்கு புரியலையே. முதலமைச்சர் விஜய் என்ன வாஷிங் மிஷின் வச்சிருக்காரா? எல்லாரையும் பாத்தீங்கன்னா அப்படியே தூய்மையானவர்களா மாத்துறது அவர் இயேசுநாதர். உங்களுக்கு வந்து நாங்க பாவ மன்னிப்பு தரோம், பாவ மன்னிப்பு தந்து நாங்க உங்களுக்கு திருத்திடுறோம், இன்னில இருந்து திருந்திடு, தாவேக்கால வந்தோன்னு திருந்திட்டு பாத்தீங்கன்னா நீ நல்லவனா மாறிடு, மக்களுக்கு நல்லது பண்ணிடு அப்படின்னு அவர் வந்து கையை காமிச்சோன்னே ஆண்டவா நீங்க சொல்லிட்டீங்களா நாங்க இன்னில இருந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாற போறாங்களே. எனக்கு புரியலையே. நக்கல்யா அவனுக்கு. ஆனா இப்படி சொன்னாலும் நம்புறானுங்களே, இப்படி சொன்னாலும் நம்புறாங்களே. இப்ப வைகோக்குலாம் ஃபயர் வர்றானுங்க. எனக்கு புரியல, தாவேகளை யாரு வந்தாலும் ஃபயர் வர்றானுங்க. வைகோக்கு ஃபயர் வர்றானுங்க, திருமாவளவன் அவருக்கு ஃபயர் வர்றானுங்க. சோ எந்தெந்த கட்சி வருதோ அந்தந்த கட்சிக்கெல்லாம் ஃபயர் வர்றாங்க. அதிமுகல இவ்வளவு நாள் யார் யாரெல்லாம் ஊழல் சக்திகள் சொன்னாங்களோ சோ அவங்க விஜயபாஸ்கர்லாம் வந்து சேர்றாரு, அதுக்கு ஃபயர் வர்றாங்க. பா ஒட்டு மொத்தமா 10,000 பேரை கூட்டிட்டு வந்துட்டாரு, அவ்வளவுதான்டா, அதிமுகவே காலிடா, சோ எங்க தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சப்போர்ட்டா அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. சரி சரி, இது என்ன பொறப்படா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? உண்மையிலே சொல்றேன், ரொம்ப கேவலமான செயல் எதுனா நம்ம தலைவர்னு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்றோம்ல, அவர் எது பண்ணாலும் சரின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப கேவலமான செயல். அது பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிமையா ஆவறதுன்னு அர்த்தம். அதாவது அவர் என்ன பண்ணாலும் சரிதான் அப்படின்னு நம்பிட்டு போறது இருக்குல்ல, அது பேர் தான் அடிமைத்தனம். என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் நாளைக்கு நீங்களாம் எதிர்க்கவே மாட்டீங்க. இப்பயே பாத்தீங்கன்னா எதிர்க்க மாட்டீங்க. ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லவா? காவிரியில தண்ணியை திறந்து விடும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏகப்பட்ட கழிவுகள், அதாவது ரசாயன கழிவுகளை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி விட்டுறானுங்க எங்க கர்நாடகால இருக்க கம்பெனிஸ். சோ அது தமிழ்நாட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா நொரையா வந்துகிட்டு இருக்கு. இத பத்தி ஏகப்பட்ட வீடியோ சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இத பத்தி நியூஸ் வந்து போடுறாங்களா பாத்தீங்கன்னா நியூஸ் போட மாட்டாங்க. ஆக்சுவலா இத கேள்வி கேட்க வேண்டியது யாரு? எல்லாரும் ஓட்டு போட்டால முதலமைச்சர், அவர் தானே கேள்வி கேட்கணும். சோஷியல் மீடியால வர பேசுறது எதுவுமே அவருக்கு தெரியாதா? கேள்வி கேட்கணும்ல, அங்க இருக்க கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் போடணும்ல. எதுக்கு குடிக்கிற மக்கள் குடிக்கிற தண்ணி, விவசாயத்துக்கு யூஸ் பண்ற தண்ணி வந்து இவ்வளவு நஞ்சாக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும்ல. நம்ம ஊரோட டேம் இப்படி இருக்குன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கலங்க. பாக்குற இடம் எல்லாமே நொரையா இருக்கு. இந்த டேம் சுத்தி இருக்க செடி கொடி எல்லாமே வாடி போய் காஞ்சி போய் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு மாயம் போட்டு கட்டுற பாருங்க. இது காவிரியில இருந்து நமக்கு திறந்து விடுற தண்ணி, பெரிய திரையில தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன நினைக்கிறீங்க? அவன் மாநிலத்தில் இருக்க இந்த ஆலை இருக்குல்ல, அந்த ஆலை கழிவு அப்படியே வச்சிருக்கான். நமக்கு காவிரியில எப்ப தண்ணி திறக்கிறானோ அதுல திறந்து விட்டுறான். இங்க வரும்போது நஞ்சா வருது, ஆலை கழிவு நுரையா ஒரு ஆள் உயரத்துக்கு வரும், இப்படி ஓடும். இதை கேட்குறாங்க அமைச்சர்கிட்ட, என்னங்க இப்படி மக்கள் சோப் போட்டு குளிச்ச தண்ணி இப்படி வருதுன்றாப்ல.
எப்படிப்பட்ட அமைச்சரை தேர்வு பண்ணியிருக்கேன்னு பாத்துக்க. இதே மாதிரி கன்னியாகுமரியில அணு கனிம சுரங்கத்துக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இருந்த பர்மிஷன் வந்து முடிய போகுது. சோ இதை வந்து நீட்டிப்பு வந்து பாத்தீங்கன்னா தாவேகா அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கு. இதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் கட்சி ஆரம்பிச்சப்ப அதே அணு கனிம சுரங்கத்துக்கு வந்து நாங்க வந்தா அதை வந்து தடை பண்ணுவோம், ஏன்னா அது வந்து இயற்கை வளங்களை நாசமாக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அவங்க செயற்குழுல தீர்மானமா அதை நிறைவேற்றினாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நிலைப்பாடு என்ன? அதே அணு கனிம சுரங்கத்துக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? மக்களை எப்படி ஏமாத்துறாங்களே யோசிச்சு பாருங்க. இதுதானே எடுத்து நியூஸ் சேனல் பேசணும், இதுதானே நியூஸ் சேனல் பேசணும். எதுக்கு தாவேக்காவை விமர்சிக்கிறோம் இங்க இருந்து தெரியுதா? அரசியல்லாம் முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாரு, முதலமைச்சர் விஜய் வந்து ஆட்சியை ஃபார்ம் பண்ணிட்டாரு, சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் காமிக்கிறாரு. இது இல்லடா அரசியல். மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுறது தான் அரசியல். இங்க வந்து உண்மையிலே மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அங்க தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை. அதை நியூஸ் பேசல, அதை நியூஸ் சேனல் எடுத்து பேசல. இங்க அணு கனிம சுரங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி நீட்டிச்சிருக்காங்க. சோ இதை எடுத்து பேசல. இந்த மாதிரி மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் எடுத்து பேச மாட்டுது. அதை பேசுறதுக்கு இந்த அரசாங்கம் அலோவும் பண்ண மாட்டுது. இதுல எங்க இவங்க மாற்றம்? இதுல எங்கங்க மாற்றம் எனக்கு புரியலையே. திமுக எப்படி ஆட்சி செஞ்சதோ அதே மாதிரி தான் தாவேகா ஆட்சி செய்து. ஒரே ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? இங்க நல்ல விஷயம் ஒன்று சொன்னல, அதுதான் இந்த நல்ல விஷயம். அதாவது திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் இருக்குல்ல, அதை வந்து தாவேகா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கு. சோ இதை வெளியே கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னா, மக்களுக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா மக்களுக்காக இல்ல, அரசியலுக்காக. அரசியல் எதிரி அவங்க, சோ அவங்களை அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பண்றாங்க. பட் மக்களுக்கு ஆப்வியஸா அது நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க மேல ஊழல் வழக்குகளை வந்து நோண்டணும், அவங்க வந்து பண்ண ஊழல்களை வந்து வெளியே கொண்டு வரணும், மக்களுக்கு வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். திமுக ஆட்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்கள்ல மையப்படுத்தப்பட்ட ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும், திட்டமிடப்பட்ட விதிமீறல், நிர்ணயிக்கப்பட்ட லஞ்ச தொகையின பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. திமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பர். ஆனா அதிமுகல ஊழல்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி தாவேகால இருக்க அத்தனை பேர் மேல கேசஸ் இருக்குல்ல, சோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இங்க என்ன மேட்டர்னா, தாவேகா அரசாங்கம் பண்ற இந்த விஷயத்தை எல்லாருமே பாராட்டுறோம். திமுகல இருக்க ஊழல்களை வந்து வெளியே கொண்டு வாங்க. அதே மாதிரி அதிமுகல இருக்க ஊழல்களும் வெளியே கொண்டு வாங்க. அவங்கள மட்டும் தூக்கி கட்சியில சேர்த்துக்கிறீங்க. இங்க என்ன புரியல? லஞ்சத்தை ஒழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய இடத்துல அது நல்ல ரிசல்ட் பார்க்க முடியுது, உண்மையில நல்ல விஷயம். ஆனா போதைப் பொருட்களை ஒழிக்க முடியுமான்னு கேட்டா ஒழிக்க முடியாது. ஏன் ஒழிக்க முடியாதுன்னா, இங்க ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, அவரோட மனைவியும் அவரோட மாமியார் வந்து பாத்தீங்கன்னா A3 A4 அக்யூஸ்ட் போதைப் பொருள் கடத்தல் வழக்குல. சோ சும்மா இல்லங்க, இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கனெக்ட், எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கும் தாவேகா ஆட்சிக்கும் எந்த டிஃபரன்ஸ் இல்ல. போதைப் பொருளை எப்படி ஒழிப்பீங்க? இந்த குடும்பத்தை ஒழிக்காம எப்படி ஒழிப்பீங்க? நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆதவர்ஜுனா போதைப் பொருளை ஒழிப்பன்றாரு. எப்படிங்க பாசிபிள்? எப்படிங்க பாசிபிளா இருக்கும்? அப்ப ஆக்ஷன் வந்து அவங்க மாமியார் மேலயோ அவங்க பொண்டாட்டி மேலயோ ஆக்ஷன் எடுத்துருவாரா? A3 A4 அக்யூஸ்டா பாத்தீங்கன்னா அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது எங்க இருந்து இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிளைண்டா முதலமைச்சர் விஜய் ஸ்பீச்சை மட்டும் பார்க்காதீங்க. அவர் மேடையில பேசுறது ஒரு மாதிரி ஃபயர் விடுற மாதிரி பேசுறாருங்க. தமிழ்நாட்டில் இருக்க இயற்கை வளங்களை வந்து யாரும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கு எதிராக எது வந்தாலும் நான் தடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில எல்லாத்துக்கும் சைன் போட்டுட்டு இருக்காரு. எல்லா மத்திய அரசு திட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா சைன் போட்டுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க வளங்கள் தான் கொலை போயிட்டு இருக்கு. டே டு டேல அரசியல்ல என்ன நடக்குது? தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஏன் சைன் போடுது? அது திட்டத்தினால மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத பாருங்க. அதை பார்த்துட்டு முதலமைச்சர் விஜய் நல்ல ஆட்சி பண்றாரா கெட்ட ஆட்சி பண்றதா முடிவு பண்ணுங்க. சோ உங்களுக்கு விஜய் அவர்களை பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு பிடிக்கூடாது சொல்ல. ஆனா அதுக்குன்னு பிளைண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் எது பண்ணாலும் சரிதான்றதை நம்பாதீங்க. இதெல்லாம் பெருமையா? கடமை. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு 15 எம்எல்ஏக்களையும் 35 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. முக ஸ்டாலின் இதை பண்றதுக்கு அரசியல இருந்து ஒதுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. சொல்லும் போதே பிரஸ் ஒரு கேள்வி கேட்கறாங்க. எஸ் சார், இந்த மாதிரி திமுக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுதுல, அது கேவலமான செயல்னு சொல்றீங்க. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணவங்களை தூக்கி உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்களே, அவங்க மேல இருக்க கேஸை நீங்க விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் நாங்க சமரசமே இல்ல, அவங்க மேல இருக்க கேஸையும் நாங்க விசாரிப்போம், அதுலயும் பாத்தீங்கன்னா தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியல. 30 கேஸ் கிட்ட விஜயபாஸ்கர் அவர் மேலே இருக்குது. சோ அந்த கேஸ்லாம் விசாரிச்சிருவீங்களா? அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்களா? அவர்கள் மீது வழக்குகள் எந்த விதத்திலும் அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போறது இல்ல. அதுல எந்த விதத்திலும் அதுல எந்த அப்படி தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு கட்சியில வந்து 10,000 பேரை கூட்டிட்டு வந்து நீ கட்சியில சேராருல அவரு, இதை நம்புறீங்களா நீங்க? அதாவது ஒரு கட்சி வந்து அவர் பண்ண ஊழல் இந்த கேசஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுது. அந்த கட்சியில 10,000 பேரை கூட்டு வந்து ஒருத்தர் வந்து சேர்றாரு. எங்க யாருக்கிட்டங்க உருட்டுறீங்க? எங்களை பார்த்தா கேனைங்க மாதிரி இருக்கா, கேனப்பயலுக மாதிரி இருக்கா? நீங்க என்ன வேணா பேசுறதுக்கு.
இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சிடிஆர் நிர்மல்குமார் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம பிரஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா பேசுனவங்களா, அதாவது வெள்ளையா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சாஃப்டா பேசினா எல்லாமே கரெக்டா தான் மக்கள் நம்பிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் இந்த கேள்வி கேட்கறாங்க, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போல்டா அதுக்கான பதில் சொல்ல முடியல, என்னென்னமோ மழுப்புறாரு உருட்டுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த இடத்துல ஊழல் பண்ணவங்க அவங்களை எது கட்சியில சேர்க்கறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு அது கரெக்டான பதில் அவர்கிட்ட இல்ல. அவங்க விருப்பத்தோட வராங்க, விருப்பத்தோட வராங்க, விருப்பம் இல்லாம வராங்க, நீ எது கட்சியில சேர்க்கிற அப்படின்ற கேள்வி தானே. அந்த கேள்வி அந்த பிரஸ் வந்து கேக்குறாங்க பிரஸ்ல. சோ அந்த கேள்விக்கு போல்டா பதில் சொல்ல முடியல, என்னென்னமோ மழுப்புறாரு உருட்டுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்கள பார்த்து பதில் சொல்லாம உடனே மூஞ்ச திருப்பிக்கிறாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, நீங்க பேசுறது சாஃப்டா பேசினா எல்லாமே கரெக்ட்னு ஆயிடாது, எல்லாமே நியாயம்னு ஆயிடாது. அதாவது கடைசியில நம்பி ஏமாந்த கூட்டம் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அது ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ பார்க்கலாம் இந்த இடைத்தேர்தலையாவது மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு 15 தொகுதி கிட்ட கொண்டு வந்துருவார் இடைத்தேர்தல் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன். மினிமம் ஒரு 10 to 12 கொண்டு வந்துருவார், அது கீழே குறையாது, 10 to 12 மினிமம் கொண்டு வந்துருவாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் நிக்கிறோம், மொத்த தொகுதியிலும் ஜெயிக்கிறோம், அதாவது 10 தொகுதிக்கு நம்ம போனா 10லயும் நம்ம தான் ஜெயிப்பு அப்படின்ற மாதிரி அவர் நம்பிட்டு இருக்காரு. அதாவது இப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு அதுல நீங்க ஜெயிக்க முடியும் நம்புறீங்கன்னா முதலமைச்சர் விஜயோட கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது வேற லெவல். அதாவது மக்கள் மேல இருக்க ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, என்ன வேணா பண்றேன் நானு, கடைசியில மூஞ்ச பார்த்தா நீங்க ஓட்டு போட்டுருவீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடென்ட் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.